அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நேத்திக்கு ஹைகோர்ட் இந்த டாஸ்மாகில் காலி பாட்டில் தராங்க இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் மாற்றி அமைக்கப்படும், ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தகவல். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்பவர்கள் குடிநீர் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் காலி மது பாட்டில்களையும் வனப்பகுதிகளுக்கு வீசி செல்வதால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இதையடுத்து வனவிலங்கு சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் ஹைகோர்ட் நீதிபதி மாண்புமிகு என் சதீஷ்குமார், மாண்புமிகு டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் கொண்ட சிறப்பு டிவிஷன் பெஞ்ச் மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் கூடுதலாக ரூபாய் 10க்கு விற்பனை செய்து காலி மது பாட்டில்களை திரும்ப தரும்பொழுது கூடுதலாக வசூலித்த ரூபாய் 10 திருப்பி கொடுக்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. பின்னர் இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும்படி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய் நாராயணன் ஆஜராகி தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த திட்டத்தை அரசு முழுமையாக மாற்றியமைக்க உள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்காக சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட்டு வருகிறது என்றார். அதற்கு நீதிபதிகள், காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் வகையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் பொழுது அதை ரசீதில் குறிப்பிட வேண்டும். 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது என்பது வாடிக்கையாளர்களிடம் அதிக கட்டணத்தை வசூலிப்பதற்கான உரிமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றனர். இதற்கு பதிலளித்த அட்வொகேட் ஜெனரல், இந்த அரசு ஊழலை ஒருபோதும் சகித்து கொள்ளாது என்றார். இதை அடுத்து நீதிபதிகள் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விசாரணையை வருகின்ற ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் என்று உத்தரவிட்டனர். இதுதான் இந்த காலி பாட்டில் சம்பந்தமான விஷயம் பற்றி நேத்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு சொன்ன செய்தியாகும். நன்றி, வணக்கம்.